ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 4ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தமிழ் தொகுத்தறிவு தேர்வு ஆனுவல் எக்ஸாமுக்கான ஒரிஜினல் கொஸ்டின் ப்ரீவியஸ் இயரில் நடந்து முடிஞ்சது. இது டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு இது ஆன்சர் எல்லாமே எப்படி எழுதணும் அப்படிங்கிறத நான் ஒரு தடவை சொல்லிடுறேன். பார்த்ததுக்கப்புறமா நாளை ஒரு நாள் உங்களுக்கு டைம் இருக்குது. ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸாமில் நீங்கள் நல்ல மார்க், திங்கக்கிழமை எக்ஸாம் எழுதும்போது நல்ல மார்க்கே ஸ்கோர் பண்ணலாம். உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் இப்படி தான் கொடுப்பாங்க. இந்த வருஷமும் ஜெராக்ஸ், இது லாஸ்ட் இயர் கொடுத்தது. இந்த வருஷமும் ஜெராக்ஸ் இதே போல தான் கொடுக்க போகிறாங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 பேஜ் இருக்கும். இது எல்லாத்துலேயுமே அதுலேயே அவங்க மார்க் பண்ணி எழுதுகிற மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விடைக்கேற்ற வினாயை உருவாக்குக அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஆன்சர் என்ன, எந்த வினா சொல்ல சேர்க்கணுங்கிறத அவங்களே ப்ராக்கெட்டில் கொடுத்துறாங்க. எங்கு என்ன, கல்லிற்கு அடியில் புதையல் உள்ளது அப்படிங்கிறது கேள்வி கொடுத்துருக்காங்க இல்லையா. எங்கு புதையல் உள்ளது, இந்த இடத்துல எங்கு அப்படிங்கிறத சேர்த்து எங்கு புதையல் உள்ளது லாஸ்ட்டில் கேள்விக்குறி சேர்த்தீங்க அப்படின்னம்னா ஃபஸ்ட்டு ஒன்றுக்கான ஆன்சர் ஆயிடும். அடுத்து செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னம்னா என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. கல்லுக்கு அடியில் என்ன உள்ளது அப்படின்றத எழுதிட்டு கடைசியில் கேள்விக்குறி போட்டீங்க அப்படின்னம்னா கல்லிற்கு அடியில் புதையல் உள்ளது ஆன்சராக வரும்போது அது இது வந்துடும். புரியுங்களா? இந்த 2 டேஸ்லேயும் அது எழுதணும். அடுத்து பார்த்தீங்கன்னா சொல்லிற்குள் சொல்லை கண்டுபிடித்து எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. பாட்டு போட்டி, நம்ம சின்ன பிள்ளைகளை கொடுத்த மாதிரி தான். ஃபஸ்ட்டு இதில் பாட்டு அப்படிங்கிறத எழுதுகிறோம், இரண்டாவது இதில் போட்டிங்கிறத எழுதுகிறோம். 2 டேஸ் கொடுத்துருக்காங்க. கழுதை புலின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இதில் கழுதை, ரெண்டாவது இதில் புலி. கவிதைகள்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அப்படிங்கிறதுல கவி, அடுத்ததில் தை, மாதத்தினுடைய பெயர். அடுத்து மூணாவது பார்த்தீங்கன்னா மரபு சொற்களை கண்டறிந்து வட்டமிடுக அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அவனது கட்டுக்கதையை அனைவரும் ஆகாய தாமரை என்று கூறி சிரித்தனர். இதில் ஆகாய தாமரை அப்படிங்கிறது எழுதி அதை மட்டும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னம்னா ரவுண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது மாதிரி இதில் இருக்கக்கூடிய ஜெராக்ஸ் அப்படியே டவுன்லோட் பண்ணுங்கள். ஆல்ரெடி உங்கள் புக்கில் மார்க் பண்ணி கொடுத்ததான். இதை ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னம்னா நாளை மறுநாள் இருக்கக்கூடிய திங்கக்கிழமை நடக்கக்கூடிய எக்ஸாம் அழகாக எழுதலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா தொடரில் உள்ள பிழைகளை நீக்கி எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. பிற்பகலில் அப்படிங்கிறதுல இந்த ரகரம் தப்பாக இருக்குது. இதை எடுத்துட்டு சிறப்பு ரகரம் பெரிய ரா வந்து போடணும். பிற்பகலில் நான் பாண்டியாட்டம் 2 சொல்லி நகரம் கொடுத்துருக்காங்க, ரன்னகரம் கொடுத்துருக்காங்க. அதை வந்து டன்னகரமாக மாற்றணும், 3 சொல்லி நாவாக மாற்றணும். பாண்டியாட்டம் ஆடினேன் அப்படின்னு மாற்ற போகிறீங்க. அடுத்து தாயம், ஐந்தாங்கல், பல்லாங்குழி முதலியன உள் விளையாட்டுக்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தாயம், ஐந்தாங்கல், பல்லாங்குழி அப்படிங்கிறதுல லகரம் தவறாக இருக்குது இல்லைங்களா, அதை மாற்றணும். முதலியன உள் விளையாட்டு, லகரம் தப்பாக இருக்குது, விளையாட்டுகள். தக்காளி பழங்கள் விற்பனைக்காக பெட்டிகளில் அடுக்கப்பட்டிருந்தன அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இதில் இருக்கக்கூடிய பிழைகள், இந்த லகர பிழை, ரகர பிழை இருக்கு இல்லையா, இதை வந்து மாற்றி நீங்கள் கீழே எடுத்து எழுதும்போது சரியாக எழுதணும். அது மாதிரி பயனிலைகள் உரிய இடத்தில் நிரப்புகன்னு கொடுத்துருக்காங்க. முக்கணிகள் யாவை, ஜான்சி சிறந்த மாணவி, நடனம் ஆடினால். இதில் இருக்கக்கூடியதில் பார்த்தீங்க அப்படின்னம்னா பயனிலைகளை மட்டும் எழுத சொல்லியிருக்காங்க. பெயர் பயனிலை எது அப்படிங்கிறத பெயர் பயனிலையிலையும், வினை பயனிலை எதுங்கிறத வினை பயனிலையிலையும், வினா பயனிலை அப்படிங்கிறத வினா பயனிலை எழுதணும். இப்போ வினா பயனிலை அப்படின்னம்னா இதில் யார் அப்படிங்கிறது வினா பயனிலை, வென்றது யார் அப்படிங்கிறது வினா பயனிலை, அதை வந்து இதில் எழுதுகிறோம். யாவைங்கிறது வினா பயனிலை, அதை வந்து இதில் எழுதுகிறோம். இது ரெண்டையும் இந்த 3வது கட்டத்தில், இது 3வது கட்டம், இது 3வது கட்டம். பெயர் பிணைன்னு சொல்லும்போது ஜான்சிராணி சிறந்த மாணவின்னு கொடுத்துருக்காங்க, சிற்பின்னு கொடுத்துருக்காங்க. இது 2 பெயர் பயனிலை. அடுத்த ஆடினால்னு கொடுத்துருக்காங்க, கூறினால்னு கொடுத்துருக்காங்க. இது 2 வினை பயனிலை. இதை வந்து கீழே வந்து கட்டத்தில் எடுத்து எழுதணும். அதேமாதிரி தான் இதில் இருக்கக்கூடிய பயிற்சி அப்படியே டவுன்லோட் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா நாளை மறுநாள் நடக்கக்கூடிய எக்ஸாமில் உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸை நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண வைக்கலாம். புரியுங்களா? இல்லை இது ஆன்சர் மார்க் பண்ணியே ஒரு PDF வேணும் அப்படின்னம்னா அடுத்த வீடியோ நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். இப்போ வாட்ஸ்அப் அப்படின்னம்னா புலனம் அப்படிங்கிறத எழுத போகிறோம். ஃபேஸ்புக் அப்படின்னம்னா முகநூல் அப்படிங்கிறத எடுத்து எழுத போகிறோம். டேட்டா அப்படின்னம்னா தரவு அப்படிங்கிறத எழுத போகிறோம். பிரிண்டர் அப்படின்னம்னா அச்சுப்பொறி, கீபோர்டு அப்படின்னம்னா விசைப்பலகை, இமெயில் அப்படின்னம்னா மின்னஞ்சல். இது மாதிரி எல்லாமே ஆன்சர் அதிலேயே கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ண வச்சு நாளை மறுநாள் நடக்கக்கூடிய திங்கட்கிழமை எக்ஸாம் திறந்த முறையில் எழுத வைக்கலாம். சேனலுக்கு புதுசுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.